ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் வென் லைஃப் கிவ் யூ டங்கேரியன்ஸ் எபிசோட் 13 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது குட்டி ஹீரோயின் இருக்காள், அவள் வந்து அவள் சின்ன வயசில், அதாவது காலேஜ் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு வந்த பையனை பிரேக்கப் பண்ணியிருப்பான். அதாவது அவங்க ஃபேமிலி சைடில் வந்து ரொம்ப ரிச்சானவங்க, இவங்க புவர், அந்த மாதிரி கடன் காட்டி 2 பேருமே ஒரு வழியாக பிரேக்கப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ கட் பண்ண அப்படியே ஹீரோயின் இருக்காள், அவளை காட்டுறாங்க, அதாவது வயசான ஹீரோயின். ஸோ அவள் குட்டி அவளோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இப்போ நீ ஓகே தானே, உனக்கு எந்த இஷ்யூ இல்லை, எதனாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டா, நான் அம்மா இருக்கேன்னு உனக்காக அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டே இருக்க, இதை கேட்குற அவளுக்கு வந்து காண்டாயிருக்கும். அம்மா கொஞ்சம் ஃபோனை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கட் பண்ணியிருப்பா. ஸோ இந்த காண்டிலே போய் ஹீரோ கிட்ட போய், இந்த மாதிரி நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்லி அவள் இப்படி எனக்கு பார்த்து கோவமாக பேசுகிறா. இங்கே பாருங்கள், சின்ன வயசாக இருக்கும்போது அவளுக்கு எல்லாமே நானாக தான் இருந்தேன். அதாவது அவள் குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல ஓடியாந்து என்கிட்ட தான் சொல்லுவாள். ஸோ அப்படி நான் அவளை வளர்த்துனேன். ஆனால் இப்போது சீக்கிரமாக வளர்ந்துட்டா. ஸோ அதனால் எதுனாலும் என்கிட்ட சொல்கிறக்கு அவள் யோசிக்கிறா, பயந்துக்கவும் செய்கிறா. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹீரோயின் இப்போ கேட்டப்பா, இந்த மாதிரி நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் வந்துட்டு ஆமாம்மா நான் எதுனாலும் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி குட்டி ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு தான் பொண்ணு எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே தாங்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாள். பட் ஆனால் அங்கே நடந்தது என்னமோ வேறு தான். அதாவது நம்ம சந்தோஷத்தை 4 பேத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லி சந்தோஷப்படலாம், ஆனால் நம்ம சோகத்தை நம்ம மட்டும்தான் என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே கட் பண்ண ஹீரோயினை வந்து சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு, எனக்கும் ரொம்ப பசிக்குது, எதாவது சாப்பிட்றக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு குட்டி ஹீரோயினை உள்ள வரா. ஸோ இது பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறாங்க. அதாவது ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி கையில் பிடிக்க முடியல, தான் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயினெல்லாம் அவளை கட்டி பிடிச்சிட்டு, ஏண்டி உன் வீட்டுக்கு வரக்கு உனக்கு இவ்வளோ நாளாக இருக்குது அடி, நானும் அப்பாவும் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி ஹீரோயினிக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே பயங்கரமாக சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறா ஹீரோயினி. ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது அப்போ தான் குட்டி ஹீரோயினி நினச்சி பார்க்குறா, அதாவது குழந்தைங்கள்லாம் குட்டியாக இருக்கும்போது அம்மா அப்பா கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்ந்தாலும், அதாவது எவ்வளோ வயசானாலுமே எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறா. ஸோ கட் பண்ண அப்படியே குட்டி ஹீரோயினி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சைலண்ட்டாக வந்து இங்கே மாதிரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. இவ்வளோ எந்திரிச்சு, அப்பா ஏன்ப்பா என்னது கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவள் வந்து வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கூட போயிருந்திருப்பா. ஸோ இப்போ 2 பேருமே எங்கே போவாங்கன்னா ஃபிஷ் பிடிக்கத்தான் போவாங்க. அதாவது போட் எடுத்துகிட்டு ஃபிஷ் பிடிக்கலான்னு போவாங்க. ஸோ போகும்போது ஃபுட் எல்லாமே கொண்டு போயிடுவாங்க. அதாவது சூரியன் வரக்கு முன்னாடி கொஞ்சம் ஏர்லியாகவே ஃபிஷ் பிடிக்கலான்னு சொல்லி போவாங்க. ஸோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஏப்பா இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, இப்போயுமே ஏன் வந்து மீனெல்லாம் பிடிச்சி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்குற ஹீரோ வந்துட்டு, இங்கே பாரு, இதை வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கமானது, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணி தான் நான் உன்னை அம்மா தம்பி எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லாரு. ஆக்சுவலி இந்த சீன் பார்க்கும்போது இந்த அபியும் நானும் படத்தில் வரும்போது அந்த சீன் எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போகுது. மேபி உங்களுக்கும் இதே தாட் வந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி அப்பாவும் பொண்ணும் பயங்கரமாக அந்த டேவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இவன் வந்துட்டு அவங்க அப்பா காலெல்லாம் வலிக்குமா, அப்பா கால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் பரவாயில்லடா நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. ஸோ கட் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. ஸோ விடிஞ்சு அந்த கடலை பார்க்குறக்கே ஒரு மாதிரி அந்த சீன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்படி கரைக்கு வரும்போது அந்த பூமரங்கல் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. அந்த பூமரங்கல் வந்துட்டு, ஆமாம் உன் பொண்ணு என்ன உங்கள் அம்மா மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறான். அப்போ ஆக்சுவலி இவன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறங்காட்டிக்கு குட்டி ஹீரோயினை பார்க்க அப்படியே ஹீரோயினி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. இங்கே பாரு, உனக்கு தெரியுமா உங்கள் அப்பா இப்போ வேணால் சொந்த கப்பல் வாங்கி வச்சிருக்கலாம், ஆனால் முன்னாடி ஏன் கப்பலை தான் அவன் வேனில் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இதை கேட்குற குட்டிகள் வந்துட்டு, முன்னாடி தானே செஞ்சார், இப்போ ஒன்றும் உங்கள் கப்பலில் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. கேட்குற அந்த அங்கிள் வந்துட்டு, உங்கள் அம்மாவோட வாயு உனக்கு ஓவராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ கட் பண்ண அப்படியே அந்த பூமர் அங்கிள் வீட்டில் காட்டுறாங்க. அவனுக்கு வந்து காசு பணம் சொத்து சுகம் இது எல்லாமே நிறையாவே இருக்கும். பட் ஆனால் இவனோட பிள்ளையும் சரி ஒய்ஃபு பையன் இவங்க யாருமே இவனை கொஞ்சம் கூட மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அதாவது இவங்ககிட்ட காசு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் மட்டும்தான் எல்லாருமே கூட இருந்திருப்பாங்க. ஸோ இவன் வந்துட்டு கேட்பான், இந்த மாதிரி நீ இன்னுமே அந்த ஹீரோனியோட பையனை லவ் பண்ணிகிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி அவள் பொண்ணுக்கிட்ட கேட்பாள். ஆனால் அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட மதிச்சிருக்க மாட்டா, திருப்பி ஒரு பதிலுமே சொல்லியிருந்திருக்க மாட்டா. அதாவது காமனாக பொதுவாகவே இந்த காசு பணம் வரும்போதே திமிரும் கூடயே வந்துடும் அப்படிங்குவாங்களே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த பூமரங்கு. கட் பண்ண அப்படியே ஹீரோனி வீட்டில் காட்டுறாங்க. ஸோ ஹீரோனி குட்டி ஹீரோனி உட்காந்து சாப்பிட்ருக்க. ஹீரோனி சொல்லுவாள், இந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் நீ அதவே நினச்சிட்டு இருப்ப, ஸோ உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்பாவும் நானும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்குற குட்டி ஹீரோனிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ இவளுக்கு கல்யாணம்
பண்ணணுன்னு தான் டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். அம்மா நீங்கள் முதல்ல கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சிங்களா, அதெல்லாம் கொடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி குட்டி ஹீரோனி கேட்க, அப்போ ஹீரோனி ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பத்திரிக்கைலாம் பொதுன்னு வந்து விலகும். ஸோ நல்ல வேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வாங்கினவங்களாம் நொய்யின்னு நம்ம டார்ச்சர் பண்ணியிருந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஹீரோனி எதிர்த்து சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாதா, நான் உனக்கு அம்மா நல்லா நான் வச்சுக்கோ, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நான் உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா, ஸோ நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவள் எதுவுமே பதில் சொல்லியிருந்துக்க மாட்டாள். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, ஹீரோனி 2 பேருமே எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரு பேப்பரில் குட்டி ஹீரோனி இந்த மாதிரி, நான் வந்து இங்கே இருந்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், பட் ஆனால் இதுவே என் இடத்துல நான் இருக்க முடியாது, ஸோ நான் கண்டிப்பாக நான் ரிட்டன் ஊருக்கு போகணும், ஸோ நீங்கள் பாருங்கள் நான் கண்டிப்பாக உங்களை அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்து அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா. இப்போ நான் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, ஹீரோக்கு ஒரு தங்கச்சி ஒன்று வந்துருக்கும்ல சின்ன பாப்பா, ஸோ அவங்க கூட இப்போ வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை, இப்போ நான் தான் அம்மாவை பார்த்துட்ருக்கேன், ஆனால் அப்பப்போ வந்து ஹீரோவை பார்க்கணும், அதாவது அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வந்து அம்மாவை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோக்கும் சரி ஹீரோனிக்கும் சரி, சரி நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்கலான்னு போவாங்க. ஸோ போகும்போது இந்த மெடிக்கலுக்கு மாத்திரை இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி ஹீரோயினி அப்புறம் ஹீரோ 2 பேருமே போவாங்க. இவனுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே பயங்கரமாக ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, என்னை எவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்களா, அந்த குழந்தைகளையும் இவங்க அம்மா தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. ஸோ இவன் அன்றைக்கி போனங்காட்டிக்கு இருக்கிற எல்லா வேலையுமே அவங்க அம்மாவை எதையும் செய்ய விடாமல் இவனே முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோவோட அம்மா வந்துட்டு, அம்மா நீ எப்போ பார்த்தாலும் உன் பொண்டாட்டி கூட தானே இருப்ப, இப்போ எப்படா நீ விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஒரு பக்கம் ஹீரோயின் இருக்காள், அவள் வந்து அவள் பாட்டியை பார்க்கலான்னு சொல்லி போயிருந்திருப்பா. அவங்க பாட்டி, அதாவது அந்த கப்பல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தாங்களே அவங்க அந்த பாட்டி. ஸோ அந்த பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சீரியஸாக இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு வயசாக காட்டிக்கு மெமரி லாஸ் மாதிரி யாரோட ஃபேஸ் காட்டுமே சுத்தமாகவே ஞாபகம் இருந்திருக்காது. ஒவ்வொரு ஆள் வந்து நான் அவங்க பையன் இந்த மாதிரி எனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் யாரையுமே சுத்தமாக அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஹீரோனி போனவுடனே ஹீரோனி அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஞாபகம் இருந்திருக்கும். வந்துட்டியா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி மட்டும் அந்த பாட்டிமா கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்குச்சு, நம்மளை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவளை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாட்டிமாக்கு இவ்வளோனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயம் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அவளோட பல்லு ஆடிட்டு இருந்திருக்குமா. ஸோ அதனால் பல்ல பிடிங்கிறதுக்கு ஒரு நூல் மாதிரி போட்டு கட்டி இழுத்துருப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவா, எனக்கு இழுக்காதீங்க, ஹீரோக்கு முதல்ல இழுங்க, அப்புறம் நான் இழுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த பாட்டிமாவும் பேசிக்கிட்டு டக்குன்னு அவனோட வாயிலேருந்து பல்ல பிடுங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த பாட்டிமா நினச்சி பார்க்குறாங்க. ஸோ கட் பண்ணால் அப்படியே அவங்களோட பையன் இருக்காங்க. ஸோ அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா இப்போது என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அப்படின்னு மண்டையாட்டுறாங்க. ஸோ அம்மா உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசைன்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து கேட்க, அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி விஷுவல் மாதிரி வருது. ஸோ இவங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களே அந்த இறக்கறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி தான் அம்மா வந்து ஃபோட்டோக்காக மேக்கப் போட்டுட்ருக்க, பின்னாடி வந்து ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து அம்மா நான் எனக்காக என்னோட விஷயம் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணுக்கு நீங்கள் ரொம்பவே நல்லது பண்ணீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசி பாட்டிமா வந்து அந்த விஷயம் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணால் அந்த பாட்டிமாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நத்தையெல்லாம் பிடிப்பாங்களா, அதில் ஒரு ஆன்டிமாவுமே இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோனிக்கு அப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நமக்கும் வயசாகிடுச்சு, சீக்கிரமாக நம்மளும் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இறப்பு என்பது அது காமனாக நடக்கிற விஷயந்தான். ஸோ கட் பண்ண அப்படியே அவனோட பையன் இருக்கான்ல, அதை ஹீரோவோட பையன், அவன் மிலிட்ரிலேருந்து ரிட்டர்ன் வந்துடுவான். ஸோ இதை பார்த்தா ஹீரோனிக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கும், தான் பையன் வந்துட்டான்னு. ஸோ அப்படியே அவன் பின்னாடியே யார், அந்த பூமரங்களோட பொண்ணையும் வேறு கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு, டேய் இன்னுமாடா நீ இந்த பிள்ளைய லவ் பண்ணிகிட்ருக்க, இவ்வளவு கடை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அவன் ரிவீல் பண்ணுறான், அவன் வந்து கன்சீவாக இருக்கங்காட்டிக்கு தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடும், டே உன்னை எல்லாம் நான் என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் காட்டாங்க, அதாவது குட்டி ஹீரோயின் இருக்காள், அவள் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பஸ் ஏறி போகலான்னு சொல்லி போவாள். ஆக்சுவலி இவள் போகிறத விக்டர் பையன் பார்த்துருவான். அதாவது விக்டர் யார் ஞாபகம் இருக்கா, அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாள் அவன் தான். ஸோ மிலிட்டரிலேருந்து ரிட்டர்ன் வந்திருப்பான். ஸோ இப்படி குட்டி ஹீரோனை பார்த்ததோட ஸோ எப்படியாவது அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இவனுமே பஸ்ஸை வந்து
சேர்ஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். ஆனால் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். இவன் எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போயிட்டுருப்பான். ஆனால் இவனால் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஒரு இடத்துல டக்குன்னு அந்த கூட்டமெல்லாம் க்ரௌட் எல்லாமே வந்துடுவான். ஸோ அது எல்லாமே சேர்த்து அவனை பிளாக் பண்ணிவிடும். ஸோ அதனால் அவனால் பார்க்கவே முடியாது. அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோனோட பையன் இருக்கால, அவனுக்கு ஒரு குட்டியோண்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தையோட பர்த்டேக்காக அங்கே இருக்க எல்லாருமே ஒன்றா வந்திருப்பாங்க. ஸோ அந்த பூமர் அங்கிள் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு என்ன வரதட்சணை இவ்வளோ குட்டியோன்னு இருக்கு, எனக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல, இதை கேட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிரு. டேய் நீ எல்லாம் பேசுறதுக்கு அருகதே உங்கள்கிட்ட இல்லைடா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய கன்சீவ் ஆக்கி வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கிட்ட வரதட்சணையை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிகிட்டே வருவான். ஸோ இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ எதுக்கு இவ்வளோ தேவையில்லாமல் செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கிளம்புது. ஸோ அவன் வந்துட்டு செம்ம டென்ஷனாக, இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா தான் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கவே இல்லை, ஆனால் நான் என் பையனுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ ஹீரோக்கு இங்கே பாரு என்ன வேணால் செலவு பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும், ஏன்னா இப்போ இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் காசுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேறு அவன் வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னு அவங்க அம்மா தனியாக கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு என்னடா தேவையில்லாமல் வேலை பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு அது மட்டும் இல்லாமல் அப்பாவை எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வருவா. அதாவது பிடிங்கத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாளா. இவங்க நினைப்பாங்க இதுகளே 2 குழந்தைங்க இதுக்கு ஒரு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கி வைக்குவாங்க. ஸோ இவன் வந்து அந்த பொண்ணு வந்து இவனை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுவா. ஸோ இப்படி போகும்போது அந்த வழியாக ஒரு கார் ஒன்று கிராஷ் ஆகும். அந்த காரில் இருக்கிறவங்க யாரோ இவங்களை பார்த்துட்டே போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆக்சுவலி அது யாரும் இல்லை, அந்த பூமர் அங்கிளோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருந்தாங்களே. ஸோ அவங்க தான் தான் குழந்தைய பேரனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஹீரோயினையும் போய் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு இந்த மாதிரி நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா என் பொண்ணாவது நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான், முடிஞ்ச அளவுக்கு அவளை நல்லா பார்த்துக்கோங்க, எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து இவங்க நிறையா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பையன் தான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கரெக்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து, அதாவது அவங்க அம்மாவை என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இவன் விடுற மாதிரி தெரியல, திருப்பி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக காண்டாயிருது. டே அதை பற்றி பேசாதன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, இங்கே பாரு மரியாதை படித்து முடிச்சியா வேலைக்கு போகிறனா போய்கிட்டே இரு, பிஸ்னஸ் பண்ணியெல்லாம் நீ ஒன்றும் சொத்தரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாள். ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துல அங்கே இருக்க கொரியன் சைடில் நிறைய பெரிய ஃபாரினர் கம்பெனிஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாருமே லாஸ் ஆகி நிறைய பேத்துக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் ஹீரோயினையும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவளுக்குமே வேலை வந்து வந்திருக்கும். அவள் கூட சேர்ந்து நிறைய பேர்த்து வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஒரு அங்கிள் கூட பக்கத்தில் உட்காந்துருக்காருல அவருக்குமே வேலை போயிருந்திருக்கும். ஹீரோயினுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல், குட்டி ஹீரோயின் ஆக்சுவலி அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலை தேடி பயங்கரமாக அலைஞ்சிட்டு இருப்பாள். ஸோ ஒரு கட்டத்தில் இவள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க, இவள் கூட வேலை விட்டு நின்னாங்களா ஒரு அங்கிள், அந்த அங்கிள் இந்த பேனா பென்சில் இந்த மாதிரி பஸ்ல எல்லாம் விற்பாங்களே, ஸோ அந்த மாதிரி விற்றுட்ருப்பா. ஸோ இவள் பாப்பா சார் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி குட்டி ஹீரோனே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அப்போ வந்து அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தாங்களே அதாவது இவள் போய் டிக்கெட் கொடுக்குற வேலை பார்த்தால, ஸோ அந்த தேட்டருக்கு போய் திருப்பி படம் பார்க்கலான்னு சொல்லி படம் பார்த்துட்டு இருப்பாள். ஸோ அதே தேட்டருக்கு தான் விக்டர் இருக்கால அவனுமே வந்து படம் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலி 2 பேரும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரே தேட்டரில் இருப்பாங்க. ஸோ படம் முடிச்சுட்டு வெளியில் வரலான்னு வரும்போது அங்கே இருக்க வந்துட்டு ஏய் நீ இப்போ வந்துட்டியாடா, நீ ஒரு பொண்ணை தேடிட்டே இருப்பீல, அந்த பொண்ணு அப்படியே வந்திருந்தாடா படம் பார்க்க அப்படின்னு சொன்னதுக்கு இவனுக்கு என்னது இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுன்னு ஓட ஆரம்பிச்சாரான். இவன் போய் தேடுன்னு தேடுறான். ஆனால் சுற்றி பார்க்க அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் அவள் ஏறி போகிற மாதிரி பார்த்துட்டான். ஸோ இவன் எப்படியாவது இந்த தடவை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக நின்றுடுவானா. ஸோ அப்போ வந்துட்டு இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு 3 டைமுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோம்னா கடைசியில் கிடைக்காது அப்படின்னு, அந்த மாதிரி இவனுக்கு இந்த தடவை நம்ம அவளை எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்கிற சந்து பூந்து எல்லாத்துலேயுமே பூந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்றான். ஸோ இப்படி அவன் போனதுலேயே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பஸ்ஸை வந்து சேஸ் பண்ணிடுறான். ஸோ வெற்றிகரமாக அந்த பஸ்ஸில் கடன்னு ஏறிடுறான். ஸோ ஏறி போன பிறகு தெரியுது அந்த குட்டி ஹீரோயின் படுத்து நல்லாவே தூங்கிட்டு இருந்திருப்பாள். ஸோ போனோன்னே அவள் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ 2 டைம் மிஸ் பண்ணிட்டு 3ஆவது தடவை பார்க்குறான்னா அதனாலவோ என்னவோ தெரியல, இவன் வந்து அவள் தூங்கத்தை உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருப்பாள். ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடுவாங்களா. ஸோ இவள் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தோன்னே எதுக்கு வந்து விக்டர் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அவள் தூங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவனோட ஸ்கார்ஃபை வேறு கழட்டி கொடுத்துருந்துருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு இவன் விக்டர் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பான். ஸோ குட்டி ஹீரோனுக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னா, இவன் அந்த ட்ராயிங் பண்ணும்போது கடைசியாக மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னைத்தான் வரைஞ்சிருப்பான். அதாவது இவனுக்கு நம்ம மேலே லவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் குட்டி ஹீரோனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இவளும் பார்த்துட்டு நீ நல்லா இருக்கியாடா அப்படிங்கிற
மாதிரி கேட்டிருப்பான். அவனும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ கட் பண்ண அப்படியே ஒரு ஹோட்டல் ஒன்று காட்டுறாங்க. 2 பேருமே உட்காந்து ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்குமே தெரியும், 2 பேர் அதாவது குட்டி ஹீரோனுக்கு தெரியும் அவனை ரொம்பவே பிடிக்கும்னு. இவனுமே தான் கிட்ட எல்லாமே நல்லா தான் பேசினா, இப்போ அவளுக்கு ஆள் இல்லை, அதனால் இவளுக்கு என்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனும் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஆக்சுவலி ட்ரூ லவ் இருக்குல்ல, அது வந்து நம்ம லைஃப்பில் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் கண்டிப்பாக வராமல் மட்டும் போகாது. அந்த விஷயத்தில் நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் குட்டி ஹீரோனி தனக்கான காதல் இதுதானா அப்படிங்கிறத உணர்றா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் அப்படிங்கிறத இப்போ தான் அவளுக்கு புரியுது. ஸோ தனக்கான உண்மையான காதல் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜை நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Cellu Voiceover. Tata, bye bye.